காவடி உருவான மர்மம். அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பனிடம் சிவகிரி மற்றும் சக்திகிரி எனப்படும் 2 புனித மலைகளை சுமந்து தெற்கே கொண்டு வர பணித்தார். இடும்பன் வலிமை மிகுந்தவன். இடும்பன் அந்த மலைகளை சுமந்து வரும் வழியில் பழனி மலையில் ஓய்வெடுக்க விரும்பி காவடியை கீழே இறக்கி வைத்தார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் தூக்க முயன்றபோது காவடியை அசைக்க கூட முடியவில்லை. மலைகள் மீது ஒரு சிறுவன் நிற்பதை இடும்பன் கண்டான். "நீ யார்? ஏன் என் மலைகளை தூக்க விடாமல் தடுக்கிறாய்?" என்று கோபத்துடன் சண்டைக்கு அழைத்தான் இடும்பன். சண்டையில் இடும்பன் தோற்கடிக்கப்பட்டான். அப்போது முருகன் தன் உண்மையான வடிவில் காட்சியளித்து அவனுக்கு வரமளித்தார். இடும்பனைப் போல பக்தியுடன் காவடி எடுத்து வருபவர்களுக்கு அருள் புரியும் வரத்தை முருகன் வழங்கினார். இடும்பன் கதை காவடி எடுக்கும் மரபாக மாறியது.